படம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுவும் தனுஷோட டைரக்ஷன் வேற லெவலில் இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். படம் மாசாக இருந்துச்சு. எல்லாரும் வந்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்க. எல்லாமே பிடிச்சிருந்துச்சுங்க. தனுஷோட டைரக்ஷன் ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கேமரா எல்லாமே மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹலோ தனுஷனா, இத்தனை வருஷம் உங்களோட உழைப்பை நிரூபிச்சு காட்டிட்டீங்க இந்த படத்தில். லவ் யூ தனுஷனா. படம் ஆசம் சொல்லவே வேண்டாம். அவரோட உழைப்பை இத்தனை வருஷம் எங்களுக்காக உழைச்சேன்னு சொன்னது இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டாரு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப மாஸாக இருக்குது. ப்ரோ தனுஷ் ஸ்டேஜ்ல பார்க்கும்போதே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது ப்ரோ. ஒண்ணுமே முடியல ப்ரோ, அந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ. சீரியஸா செம்மையா பண்ணியிருக்காரு. 50க்கு ஒர்த், செம்ம ஒர்த். அந்த மூவி பார்க்கலாம். நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. வட சென்னைக்கு அப்புறம் வேற லெவல் கம்பேக். சீரியஸாக செம்மையா இருக்கு. பாருங்க, ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். வேற லெவல் ப்ரோ. சீரியஸாக அந்த சாங்குக்கு அப்படியே எழுந்து ஆடணும் போல. இன்னொரு தடவை கூட நான் வந்து பார்ப்பேன் ப்ரோ. சீரியஸாக இப்போ ஒர்க் இருக்கு. நான் நெக்ஸ்ட் டேவும் நான் வந்து பார்ப்பேன் அந்த படத்தை. பிகாஸ் அந்த அளவுக்கு அந்த சாங் அந்த அளவுக்கு எந்திரிச்சு ஆடுற அளவுக்கு இருக்கு. வேற லெவலில் இருக்கு. எஸ்ஜே சூர்யா நடிப்பு வேற லெவல். எப்பயும் போல அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. பட் வந்து தனுஷ் அவர் நல்ல வேலை வாங்கியிருக்காரு. சூப்பராக அவரோட ஒர்க் அவர் பக்காவாக பண்ணியிருக்காரு. சூப்பராக வாங்கியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் தம்பி அவர் வச்சு செஞ்சதை இவர் வந்து திருப்பி வந்து நல்லா வச்சு ரிவெஞ்ச் பண்ணிட்டாரு. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ப்ரோ. நல்ல ஒரு சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட் வந்து வேற லெவல். தங்கச்சி வந்து செம்மையாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு அண்ணன் தங்கச்சி கூட ஒரு பாண்டிங் வந்து பக்காவாக இருந்துச்சு. படம் வேற லெவல். தரமான சம்பவம் வச்சு செஞ்சிருக்காரு தனுஷ். எல்லாரையும் வச்சு தரமாக சம்பவம் பண்ணியிருக்காரு. தனுஷ் ஃபேன்ஸ் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். படம் சாங்கு, ட்விஸ்ட்டு, கிளைமேக்ஸு, ஆக்ஷன் சீக்வன்ஸு, ஜோக்கு, என்ன வேணும், வேறு என்ன வேணும்? ஆமாம், எல்லாமே இருக்குது. படமாக ஆக்ஷனாக கிட்ட ஆக்ஷன் இருக்குது. இவங்கெல்லாம் கேரக்டர் பேஸ்ட் ரோல்ஸு. ஸோ அவங்க அந்த அந்த மூவிக்கான ஸோ பேஸ் எல்லாமே அவங்க கிட்டேருந்து அப்படியே வருது. எல்லாருமே கேரக்டர் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவரெல்லாம் ட்விஸ்ட்டு என்னம்மா ட்விஸ்ட்டு வச்சுருக்காரு படத்தில். ஐயோ பா, வேறு லெவலுங்க. மியூசிக் எல்லா இடத்துலையுமே வந்து மியூசிக் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், சாங் ஆகட்டும், லிரிக்ஸ் ஆகட்டும், எல்லாமே செமையாக இருந்தது. கண்டிப்பாக நான் பிளாக் பஸ்டர் ஹிட்டு படம். கண்டிப்பாக தனுஷ் ஃபேன்ஸ் தேட்டரில் போய் பாருங்கள். மிஸ்ஸே பண்ணாதீங்க. அவ்வளோதான். ஆயன் வேறு லெவலில் இருக்குது. தனுஷ் மை ஃபேவரட். ஸோ அதனால் நான் எப்போயுமே ஒரு ஃபேவரட்ன்றதுக்காக வருவேன். நிறையா மூவி எனக்கு பிடிக்கும். பட் இந்த மூவி அவர் டேரக்ஷன்றப்போ வந்து செம்மையாக இருந்துச்சு. வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. இன்னும் கூட அவர் டேரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. சாங்ஸு, பிஜிஎம், இது எல்லாமே நம்மளை வைப் பண்ண வைக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. படம் செம்ம. இன்டர்வலுக்கு அப்புறம் தாங்க வேறு லெவல்லே இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. மற்ற மூவி மாதிரி கிடையாது. நம்ம இதில் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்கலாம் அவரை. பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குள்ளவே நிறைய விஷயங்கள், அதுவும் கிளைமேக்ஸ்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அதில் இன்னும் ட்விஸ்ட் வச்சுட்டு செம்மையாக போச்சு. வேறு லெவலில் இருந்தது படம். ஐயோ, அவர் எங்களுக்கு கொடுத்த ட்ரீட் தான் இது. செம்ம ட்ரீட்டை கொடுத்துட்டாரு. மாசான ட்ரீட்டை கொடுத்துருக்காரு. அவர் பிஜிஎம் சொல்லவே வேண்டாம். அதுவும் இல்லாமல் சாங், பிஜிஎம் எல்லாருமே ஆடவும் வச்சிருக்கு. நல்லா வைப் பண்ண வச்சிருச்சு. அதுலேயும் தனுஷ் ஒவ்வொரு சீனை காட்ட போந்து அதுக்கான பிஜிஎம் போக போந்து இன்னும் அவரை லவ் பண்ண வச்சிருச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான். இருக்குது. அது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் எதுவுமே ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இல்லை. பட் நல்லா இருக்குது மூவி எல்லாமே. ஃபேமிலி அவர் ஆக்டராகவும் பார்த்தாச்சு, லிரிக் பார்த்தாச்சு, ஸோ சிங்கராகவும் பார்த்தாச்சு. இப்போ டைரக்ஷனில் எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்டுட்டார் அவர். ஸோ செம்மையாக இருந்துச்சு. மாஸ் காமிச்சிருக்கார். தேங்க்யூ. தனுஷ் நிறைய படம் டைரக்ட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம மூவியாக கொண்டு போனாங்க. நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் நடந்த அதான் கொஞ்சம் வெற்றிமாறன், கொஞ்சம் செல்வராகவன் அவங்களோட டைரக்ஷன் பேசிஸ்லேயே அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மூவி வாஸ் சூப்பர். துஷார் ஆக்டிங், தனுஷ் டைரக்ஷன் ஆசம். சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் வேறு லெவல். செம டைரக்ஷன். பவர் பாண்டியே சூப்பராக இருந்துச்சு. ராயன் செம நைஸ். வேறு லெவல். படம் வந்து என் தலைவர் ராக் பண்ணிட்டாரு. வேறு லெவலில் வந்திருக்கு. லைக் செல்வராகவன் சார், தனுஷ் சார் அண்ட் எஸ்ஜே சூர்யா சார்
ரொம்ப காம்போ வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் துஷாரா அண்ட் தனுஷ் சாரோட அந்த அண்ணன் தங்கச்சி பாசம் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் காளிதாஸ் அண்ட் சந்தீப் அவங்க 2 பேர் எல்லாருமே சண்டை போட்டுக்கிறதுலாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார்ஸ் மியூசிக் வாஸ் லைக் கனெக்டடாக இருந்தது. ரொம்ப லைக் படத்தோட ரொம்ப கனெக்டடாக இருந்தது. இட் வாஸ் நாட் லைக் படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, மியூசிக் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அப்படி இல்லை. இட் வாஸ் வெரி கனெக்டட். அண்ட் இது வரைக்கும் என் தலைவர் நடிப்பு நசுரனாக இருந்தவர் வந்து டைரக்ஷன் அண்ட் டான் ஆகிட்டார். இனிமேல் அதுதான் அவரோட தலை. ரொம்ப நிறைய இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த சீன் தான். லைக் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் பர்சனலாக. பட் ஆனால் வந்து இந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுகையாக வந்தது. என்னோட சின்ன வயசுலாம் ரொம்ப ஞாபகப்படுத்துச்சு இதெல்லாம். ரொம்ப நல்லா இருக்குது. தனுஷ் நல்லா எழுதியிருக்காங்க மூவி. சீக்கிரமாக போன மாதிரி இருக்குது. ஒரு 3 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இல்லை, ரொம்ப ஸ்பீடாக போயிருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். எல்லாமே நல்லா இருக்குது. இது பர்டிகுலராக இதெல்லாம் சொல்ல முடியாது. ஃபைட் சீன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதான் படம் எப்படி போனதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது, செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு ரொம்ப சீக்கிரமாக வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. மியூசிக் சாங்லாம் செம்மையாக இருக்குது. அதில் டான்ஸ் எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சன் பிக்சர் வந்து கொடுத்ததால மிகப்பெரிய அண்ணனுக்கு வந்து தம்பிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கலைப்படைப்பு. ஏன்னா பவர் பாண்டி காளி, அசுரன் காளி, அப்புறம் வந்து அது என்ன வடசென்னை காளி, ஓகேங்களா? யாரையுமே நம்பாமல் தானே செதுக்கி கொண்ட கல்கி ஆட்டம் இந்த படத்தை அவதாரம் எடுத்து காத்தவராயனா வந்து ராவண நாட்டம் நின்று கலை எடுத்திருக்கிறாரு. இது அவரோட கேரியரில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆன ஃபிலிமு. அவர் சினிமாவுக்கு வந்த எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஓகேவா? அதுதான் சூப்பர். ஒன்றும் இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் அதான் இது நம்ம வீட்டில் 5 சிவன் இருக்காங்க. அண்ணன் தம்பி அது குழந்தைங்க எல்லாம் சேர்த்து 5 சிவன். சூப்பர் ஸ்டாரோட 6 சிவன். இப்போ 7வது சிவன் ரகுமான் சார். ஓகேவா? அவர் மியூசிக் போட்டதால தான் இந்த படம் தகன்னு மின்னி இது வேற லெவலில் போயிருக்குது. வேற ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்குது. சண்டே வேறு அவருக்கு பர்த்டே. மறக்காமல் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் மறுபடியும் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, பாய். சூப்பராக பண்ணியிருக்காரு. வேறு லெவல். ஏஆர் ரஹ்மான் சாங்கு வந்து சூப்பராக இருக்குது. உசுரே நீ தான். அவர் நடிப்பே தனி திறமை தானே. சூப்பராக இருக்குது. வேறு லெவல் கலக்கிட்டார் சார். எல்லாமே பக்காவாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒரு மிஸ்டேக் கூட கிடையாது. எங்களை பார்க்க இன்னும் பார்க்கணுன்னு ஆர்வம் அதிகமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.